students, welcome to our JMDA Maths channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Maths bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.8ல உள்ள second sum பார்க்கலாம். Find the values of a and b if the following polynomials are perfect squares னு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு perfect squares னு சொல்லி நமக்கு ஆன்சர்ல கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்படினா நமக்கு a and b யோட வேல்யூ தான் இதல கண்டுபிடிக்கணும். சோ இதுவும் நம்ம long division method தான் யூஸ் பண்ணி பண்ண போறோம். First 4x power 4 minus 12 x power 3 plus 37 x square plus bx plus a. So இதுவும் நம்ம long division method தான் யூஸ் பண்ணி செய்ய போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்? 4x power 4 எடுக்கணும். எடுத்துட்டு 4 ஓட ஸ்கொயர் நம்பர் என்னது? 2. சோ அது இங்கேயும் போடணும், அங்கேயும் போடணும். அடுத்து x power 4 ஓட ஸ்கொயர் நம்பர் என்ன வரும்? x ஸ்கொயர். சோ இங்கேயும் போடணும், அங்கேயும் போடணும். ஓகேவா? சோ ரெண்டு சைடும் போடணும். அப்போ 4x இப்போ வந்து ரெண்டே மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4 x power 4 வந்துருதா? இனி என்ன பண்ணணும்? நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சைனை வந்து மாத்தி சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0. அடுத்தது நமக்கு இதுல வந்து ரெண்டு டேம் இறங்கும். ஏன்னா நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்றோம். சோ அப்ப ரெண்டு டேம் இறக்கணும். -12 x power 3 plus 37 x square இறக்கிட்டோமா? அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்? இதை வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதுவோம். 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 4x square வரும். அடுத்தது நமக்கு வந்து இங்க 12x power 3 வரணும். சோ வரணும்னா இது கூடால எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணா வருதுன்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? -12x power 3m 4x square கொண்டு டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்போ 1 4 is 4 3 4s are 12. இங்க x square 3 போயிட்டு மீதி 1. அப்போ equal to -3x வரும். சோ அப்போ -3x வந்து இங்கேயும் போடணும், அதே போல இங்கேயும் போடணும். அப்போ இந்த -3x வந்து இதை ஃபுல்லா கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். -3x into 4x square minus 3x. -3x into 4x square minus 3x. இதை இனி மல்டிப்ளை பண்ணி இங்க எடுத்துறோம். ஓகேவா? -3x into 4x square என்ன வரும்? 12x power 3. அடுத்த மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிரும். 3 3s are என்ன வரும்? 9x square வரும். இனி அடுத்தது என்ன பண்ணணும்? இதை வந்து நம்ம சைனை மாத்தி சப்ட்ராக்ட் பண்ணணும். சோ அப்ப இது கேன்சல் ஆயிருமா? இப்போ இங்க மைனஸ் இங்க பிளஸ். சோ அப்ப 37ல இருந்து 9 போச்சுன்னா மீதி என்ன வரும்? 28. சைன் வந்து பிளஸ் தான். சோ அப்ப 28x square. அடுத்தது என்ன பண்றோம்? மறுபடியும் ரெண்டு டேம் இறக்குறோம். அப்போ பிளஸ் bx பிளஸ் a ன்னு வரும். ஓகேவா? சோ இனி அடுத்தது என்ன பண்ணுவோம்? நம்ம இதை வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணி நம்ம இதுக்கு நேர் இங்க எழுதணும். சோ இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 4x square. அடுத்தது இதை கொண்டு 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது -3 2s are 6x. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இப்போ நமக்கு இங்க 28x square வரணும். சோ 28x square வரணும்னா இதுக்கு கூடால எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணா வருதுன்னு பார்க்கணும். சோ அப்போ அந்த 28x square டிவைடட் பை 4x square கொண்டு டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணுங்க. x square cancel. 1 4 is 4 7 4s are 28 இல்லையா? 5 4s are 20 6 4s are 24 7 4s are 28. சோ அப்போ +7. சோ +7 வந்து இங்கே போடணும், அதே டைம்ல நம்ம இங்கேயும் போடணும். போட்டுட்டு இப்போ இந்த 7 into இது. ஓகேவா? 7 into 4x square minus 6x plus 7. இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சோ அப்போ 7 4s are என்ன வரும்? 28x square. அடுத்தது மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 7 4s are என்ன வரும்? நமக்கு 42 இல்லையா? 7 4s are 42x. அடுத்து பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் தான். 7 7s are 49. இந்த சைனை மாத்தணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைனை மாறும். இங்க வந்து மைனஸ். இது கேன்சல் ஆயிருமா? இங்க வந்து என்ன வருது? நமக்கு இங்க கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து b யும் பிளஸ் 42 இருக்கு. b பிளஸ் 42. ஓகேவா? சோ அப்போ b பிளஸ் 42 into x. x ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன வருது? b plus 42. அடுத்தது கான்ஸ்டன்ட் டைம். கான்ஸ்டன்ட் வந்து இங்க மைனஸ் இருக்கு. சோ அப்போ நமக்கு a minus 49 இருக்கு. ஓகேவா? சோ நம்ம இங்க பிளஸ் போட்டுட்டு a minus 49 எழுதிடலாம். ஓகேவா? சோ இங்க தானே மைனஸ் இருக்கு. அப்ப a மைனஸ் நம்ம சப்ட்ராக்ட் தானே பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது a minus 49 தான் இங்க வரும். இங்க வந்து பிளஸ் வந்துரும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க? இது வந்து இட் இஸ் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. சோ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா நமக்கு ரிமைண்டர் வந்து என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். சோ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா இட் இஸ் since it is a perfect square.
ஸோ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறதுனால அதனுடைய ரிமைண்டர் வந்து என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். ஸோ ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு இங்க ரிமைண்டர் நமக்கு என்ன வந்திருக்கு, b plus 42 into x இருக்கு இல்லையா. ஸோ நம்ம b plus 42 equal to 0ன்னு எடுக்கலாம். அண்ட் இன்னொன்று என்ன எடுக்கலாம், a minus 49 equal to 0ன்னு எடுக்கலாம். ஏன்னா இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொன்னனால நம்ம b plus 42 equal to 0, a minus 49 equal to 0ன்னு எடுக்கலாம். அப்போ உங்க b யோட வேல்யூ என்ன வரும், minus 42, a யோட வேல்யூ என்ன வரும், plus 49. ஸோ நமக்கு a and b யோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. ஸோ a and b யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்தது இங்கே பாருங்க, செகண்ட் சப்டிவிஷன் ax power 4 plus bx power 3 plus 361x square plus 220x plus 100ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து லாங் டிவிஷன் மெத்தட் படி பண்ணும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ax power 4 வந்திருக்கு. a யோட ஸ்கொயர் நம்பர் நமக்கு தெரியாது. அடுத்தது bன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் இதே வந்து தெரிஞ்சாதான் நமக்கு அடுத்தது வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். நமக்கு அது தெரியாதனால நம்ம என்ன பண்றோம்னா இதை வந்து திருப்பி ரிவர்ஸ்ல இருந்து எழுதுறோம். அதாவது இதை ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து மாத்துறோம். இப்போ நம்ம இங்க ஹையஸ்ட் டிகிரில இருந்து எழுதியிருக்கோம். இனி நம்ம என்ன எழுதுறோம், கான்ஸ்டன்ட் டேர்ம்ல இருந்து எழுத போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும் நமக்கு பாருங்க, 100 ஃபர்ஸ்ட், அடுத்தது பிளஸ் 220x வந்து அடுத்தது போட்டுடலாம், பிளஸ் 361x ஸ்கொயர் பிளஸ் bx பவர் 3 பிளஸ் ax பவர் 4. ஸோ நமக்கு தெரியாததை நம்ம லாஸ்ட்ல வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ தெரிஞ்சதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதிடலாம். ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு லாங் டிவிஷன் மெத்தட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 100. ஸோ 100னா தெரியும் இல்லையா, 100 அதனோட ஸ்கொயர் நம்பர் வந்து 10. ஸோ அப்போ இங்கே 10 இங்கே 10, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 10 10s are 100 வந்துருதா. சைனை மாற்றும் போது கேன்சல். இனி அடுத்தது இந்த ரெண்டு டேம் இறக்குறோம், 220x பிளஸ் 361x ஸ்கொயர். ஸோ அடுத்தது நமக்கு இங்கே என்ன வரும், இப்போ 220 இதை வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடலாம், 10 into 2 20. இப்போ இந்த 20 கூட எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 220 வருதுன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 220 20ஆல் டிவைட் பண்ணுங்க, 0 0 1 2 2 1 1 11 வருது. ஸோ 11ம் அப்புறம் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த எக்ஸ் இருக்கும்போது 11 ஈக்குவல் டு 11x வந்துடும். ஸோ இப்போ இந்த 11x வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸ் 11x தான். ஸோ அப்போ இங்கே ஒரு 11x போடணும், இங்கே நமக்கு ஒரு 11x போடணும். போட்டுக்கிட்டு இந்த 11x வந்து இந்த ரெண்டையும், அதாவது 11x இன்டூ 20 பிளஸ் 11x. ஓகேவா? 11x வந்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்துடும், 220x, அடுத்தது பிளஸ் 11 11s are என்ன வரும், 121, x இன்டூ x என்ன வந்துடும், x ஸ்கொயர். அடுத்தது இப்போ சைனை மாத்திரம், இங்கே மைனஸ் இங்கே மைனஸ், இது கேன்சல் ஆயிருமா, இங்கே ப்ளஸ் இருக்கு இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ என்ன வரும், ரெண்டுலேயும் மேலே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்டாக்ட் பண்ணுங்க. 0 6ல் 2 போச்சுன்னா 4, 3ல் 1 போச்சுன்னா 2, 240x ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது ரெண்டு டைமை நம்ம இறக்குறோம், பிளஸ் bx பவர் 3 பிளஸ் ax பவர் 4 வந்து இறக்குறோம். அடுத்தது நமக்கு இங்கே இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 20 பிளஸ் 22x இல்லையா. இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 20 பிளஸ் 22x போட்டுட்டோமா. அடுத்தது இங்கே நமக்கு 240x ஸ்கொயர். ஸோ 240னா நமக்கு அதை 20ஆல் டிவைட் பண்ணணும், 240x ஸ்கொயர். ஸோ டிவைட் பண்ணும்போது 1 2 2 1 2 2 2 2s are 4. ஸோ 12x ஸ்கொயர் ப்ளஸ் தான், நமக்கு இங்கே சைன் ப்ளஸ் இருக்கனால பிளஸ் 12x ஸ்கொயர். அதே இதை நமக்கு இங்கேயும் போடணும், 12x ஸ்கொயர். ஓகேவா? ஏன்னா இப்போ இந்த 12x ஸ்கொயர் இன்டூ 20 பிளஸ் 22x பிளஸ் 12x ஸ்கொயர், இதை வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இங்கே எழுத போகிறோம். அதாவது இதை வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து இதில் எழுதணும். எழுதும்போது என்ன வரும், ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 12 into 20 என்ன வந்துடும், 240x ஸ்கொயர். அடுத்தது 12 into 22, 12 into 22 மல்டிப்ளை பண்ணணும். 12ஐயும் 22ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க, 2 2s are 4, 1 2 is 2, 2 2s are 4, 1 2 is 2, 4 6 2, 264 plus 264 x into x square, x power 3. அடுத்தது plus 12 into 12, 12 into 12 வந்து நமக்கு தெரியும் இல்லையா, 144. x square into x square என்ன வரும் மல்டிப்ளை பண்ணும்போது, x power 4 வந்துருது.
இனி நமக்கு சைனை மாற்றணும். மைனஸ் இங்கேயும் மைனஸ், இது கேன்சல் ஆயிருமா? இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ பி மைனஸ் 264 இன்ட்டு இது நமக்கு எக்ஸ் பவர் 3. அடுத்தது இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ என்ன போட்டுடலாம்? ஏ மைனஸ் 144 இன்ட்டு எக்ஸ் பவர் 4. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ரிமைண்டர், சின்ஸ் ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 நமக்கு தெரியும், ஏன்னா அது வந்து ஸ்கொயர் நம்பர். ஓகேவா? ஸோ இது ரிமைண்டர் 0வாக இருக்கிறதுனால பி மைனஸ் 264 ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இன்னொன்று ஏ மைனஸ் 144 ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு ரிமைண்டர். ஸோ இது ரிமைண்டர்னா இதுவும் ஈக்குவல் டு 0, இதுவும் நமக்கு 0வாக தான் இருக்கும். ரிமைண்டர் 0நாலே இது எல்லாமே நமக்கு இது 0 into x power 3, 0 into x power 4 தான் நமக்கு வரணும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம இதை 0ன்னு எடுத்துருக்கோம். அப்போ இதுல இருந்து b ஈக்குவல் டு 264, a ஈக்குவல் டு 144. இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்த third sum, find the values of m and n if the following polynomials are perfect square னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுவும் அதே தான், perfect square னு கொடுத்துட்டாங்க. நம்ம m and n வந்து நமக்கு இதில் கண்டுபிடிக்கணும். ஸோ first subdivision 36x power 4 minus 60x power 3 plus 61x square minus mx plus n னு கொடுத்திருக்காங்க. இதையே நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். x power 3 plus 61x square minus mx plus n. இப்போ ஃபர்ஸ்ட் இதை எடுங்க. 36 ஓட ஸ்கொயர் நம்பர் என்ன வரும்? 6. ஸோ இங்கேயும் போட்டுட்டோம். அடுத்து x பவர் 4 ஓட ஸ்கொயர் நம்பர் x ஸ்கொயர். ஸோ இங்கேயும் போட்டுட்டோம். அடுத்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 36x பவர் 4. அடுத்த சைனை மாற்றும் போது கேன்சல் ஆகும், ஏன்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைன் மாறுங்க. அடுத்தது நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் ரெண்டு டேர்மை இறக்கணும். இந்த டேர்ம் என்னது? மைனஸ் 60x பவர் 3 ப்ளஸ் இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸோட சேர்த்து தான் இறக்கணும், ப்ளஸ் 61x ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது இதை வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அப்போ 6 2s are 12x ஸ்கொயர். இனி அடுத்தது நமக்கு இங்கே 60 வரணும்னா இதுக்கு கூடாலே எதை மல்டிப்ளை பண்ணால் வருதுன்னு பார்க்கணும். அப்போ 12 அதாவது 60 மைனஸ் 60x பவர் 3 12x ஸ்கொயர் கொண்டு டிவைட் பண்ணுங்க. இது போயிடும், இது 1 இருக்கா? ஸோ இங்கே வந்து இது வந்து 6 டேபிள் கொடுக்கும்போது 2 6 are 12, 1 6 6 0, 1 2 is 2 5, minus 5 வருது, equal to minus 5x. ஸோ அப்போ இங்கேயும் போடணும் minus 5x, அதே போல் இங்கேயும் போடணும். போட்டுட்டு இப்போ இந்த minus 5x வந்து இந்த ரெண்டையும் கொண்டு மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ minus 5x into 12x square minus 60x power 3 minus into minus plus 5x into 5x 25x square. அடுத்தது சைனை மாத்திரம் பிளஸ், இது வந்து மைனஸ், இது கேன்சல் ஆகுமா? அடுத்தது 61ல இருந்து 25 போச்சுன்னா என்ன வரும்? 61ல வந்து 11ல 5 போச்சுன்னா 6, 5ல 2 போச்சுன்னா மீதி வந்து 3. அப்புறம் 36x ஸ்கொயர், 36x ஸ்கொயர் இருக்கா? அடுத்தது ரெண்டு டைம் இறக்குறோம், மைனஸ் mx பிளஸ் n. அடுத்தது என்ன பண்ணுவோம்? இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுவோம். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6 2s are 12x ஸ்கொயர் மைனஸ் 5 2s are 10x. ஓகேவா? இனி வந்து நமக்கு இப்போ உங்க 36x ஸ்கொயர் வரணும்னா இதுக்கு கூட எதை மல்டிப்ளை பண்ணால் வருதுன்னு பார்க்கணும். அப்போ நம்ம 36x ஸ்கொயரை 12x ஸ்கொயரை கொண்டு நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். x ஸ்கொயர் போயிடும், 1 12 is 12, 3 12s are வந்து 36. ஸோ அப்போ ப்ளஸ் 3. ஓகேவா? ஸோ ப்ளஸ் 3 வந்து இங்கேயும் போடணும், அதே இது நமக்கு இங்கேயும் போடணும். போட்டுட்டு இப்போ இந்த 3 இன்டூ இது, ஸோ 3 மட்டும்தான், இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. 3 இன்டூ இது அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 3 இன்டூ 12x ஸ்கொயர் 36x ஸ்கொயர் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 10x இன்டூ 3 30x. அடுத்த ப்ளஸ் என்ன வரும்? 3 3s are 9. இப்போ சைன் வந்து மாத்திரம் ப்ளஸ், இங்கே வந்து மைனஸ் கேன்சல் ஆயிருமா? இப்போ இங்கே நமக்கு என்னது இருக்குது? மைனஸ் m plus 30 இருக்கு. ஸோ மைனஸ் m plus 30 இன்டூ எக்ஸ் பிளஸ் n minus 9 இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்தனால நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து என்னவா இருக்கும்? சின்ஸ் ரிமைண்டர் ஈக்குவல் டு 0,
since நமக்கு perfect square சொன்னால remainder வந்து நமக்கு 0 அப்போ minus m plus 30 equal to 0 இன்னொன்னு n minus 9 equal to நமக்கு 0 ஓகேவா அப்போ இதில இருந்து m நம்ம அங்க போச்சுனா m equal to 30 ன்னு வந்துரும் so m equal to 30 and n equal to minus 9 அங்க வரும்போது plus 9 இதான் வந்து ஆன்சர் ஓகேவா At the second subdivision x power 4 minus 8 x power 3 plus m x square plus nx plus 16 கொடுத்திருக்காங்க so இதே நம்ம long division method தான் யூஸ் பண்ண போறோம் first x power 4 னா அதனுடைய ஸ்கொயர் நம்பர் வந்து நமக்கு தெரியும் இல்லையா x ஸ்கொயர் தான் so அப்ப x ஸ்கொயர் into x ஸ்கொயர் x power 4 சைன் வந்து மாத்தும்போது மைனஸ் கேன்சல் ஆயிரும் அடுத்து இந்த ரெண்டு டேர்ம் இறக்கலாம் so மைனஸ் இருக்கனால மைனஸ் ஓட தான் இறக்கணும் minus 8 x power 3 plus m x square அடுத்தது இதை வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும் 2 into x square ஓகேவா அடுத்து நமக்கு இங்க -8 x power 3 வரணும்னா இது கூடால எதை மல்டிப்ளை பண்ணா வருதுன்னு பார்க்கணும் அப்போ -8 x power 3 divided by 2 x square வந்து டிவைட் பண்ணுங்க அப்போ x square போயிரும் இங்க மீதி 1 2 is 2 4 2s are 8 equal to -4x வரும் அப்போ இங்கேயும் -4x போடணும் இங்கேயும் -4x போடணும் இப்போ இந்த -4x வந்து இது ஃபுல்லா கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க அதாவது என்னது -4x into 2x square minus 4x இந்த -4x தான் கொண்டு இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும் ஓகேவா அப்போ -4x into 2x square -8x power 3 minus into minus plus 4 4s are 16 x into x square அடுத்தது சைனை மாத்துங்க இங்கேயும் மாறுமா கேன்சல் ஆயிரும் இங்க வந்து m இருக்கு இங்க வந்து -16 இருக்கு அப்போ m -16 into x square நமக்கு சேம் நம்பர் இருந்தா தான் நமக்கு ஆட் பண்ணி எழுத முடியும் சோ இப்படி இருந்தா நம்ம இப்படி தான் எழுத முடியும் அடுத்தது இந்த ரெண்டு டேர்மை இறக்குறோம் plus nx plus 16 அடுத்து என்ன செய்யணும் இத வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும் அப்ப 2 into x square minus 4 2s are 8x இப்போ நமக்கு வந்து இங்க m இருக்கனால நமக்கு இது 0 மாத்த முடியாது சோ அதனால லாஸ்ட் டேர்ம் பாருங்க 16 இருக்கு சோ அப்ப நமக்கு லாஸ்ட் இதுல வந்து எந்த நம்பர் போட்டா இங்கேயும் போட்டா நமக்கு 16 வருதுன்னு பார்க்கணும் சோ 4 போட்டா சரியா வருது இங்க +16 இருக்கு அப்போ +4 தான் போடணும் +4 போட்டீங்கன்னா இப்போ 4 கொண்டு இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுங்க 4 2s are 8 x square plus into minus 8 4s are என்ன வரும் 32 x அடுத்து plus 4 4s are 16 இப்போ சைனை வந்து மாத்துங்க இங்க மைனஸ் இங்க பிளஸ் இங்க மைனஸ் சோ இது கேன்சல் ஆகி நமக்கு 0 ஓகேவா இது வந்து நமக்கு 0 வருது அப்புறமா இது வந்து என்ன வரும் m -16 இங்க வந்து மைனஸ் இருக்கு சோ அப்போ -8 into x square அடுத்து இங்க பிளஸ் இங்கேயும் பிளஸ் தான் இருக்கு அப்போ பிளஸ் n plus 32 into x ஓகேவா சோ நமக்கு since remainder வந்து 0 ன்னு நமக்கு தெரியும் since remainder equal to 0 அப்போ இதுல வந்து m -16 -8 equal to 0 இங்க n plus 32 equal to 0 அப்போ m -16 -8 என்ன வரும் 24 equal to 0 n equal to -32 அந்த சைடு வரும்போது -32 இங்க -24 அங்க வரும்போது m equal to 24 and n equal to -32 இதான் வந்து நமக்கு ஆன்சர் ஓகேவா சோ இவ்வளவுதான் இந்த சம்